டேய், அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட பேசி நீ ஏதாவது பண்ண பாருடா. டேய், அதுக்கு சான்ஸே இல்லடா. கமிஷனரே எஃப்ஐஆர் போட்டு துளசியை கோர்ட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டாரு. இனிமே இந்த பிரச்சனையை கோர்ட் மூலியமா தானே தீர்க்க முடியும். அதுக்கு நம்ம வக்கீல தானே பார்த்தாகணும். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இவன் சரியான டவுசர் பாண்டியா இருக்கான்டா. இவன்கிட்ட பேசிட்டு இருந்தா எந்த காரியமும் நடக்காது. சரி, இப்ப துளசி எங்கடா இருக்கு? நான் டவுசர் பாண்டி தான், நீ பேண்ட் பாண்டியில உள்ள இருக்கா, போய் பார்ப்போம். துளசி, யோ யாரியா நீ? என் பொண்ணு உள்ள இருக்கா சார், நான் அவளை பார்க்கணும். யாரையும் பார்க்க முடியாது, போயா. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். போயா, நான் சொல்றேன்ல, போயா. சார், யாரையும் பார்க்க முடியாதுங்கறேன்ல. ஐயா ஐயா. யோ ஆனந்த், முதல்ல அவரை கூட்டு போயா. இன்ஸ்பெக்டர் வந்தா பிரச்சனை ஆயிடும். சார், ஏற்கனவே அவர் ஹார்ட் பேஷண்ட். அவர் நெஞ்சில கை வச்சு தள்ளுறீங்களா சார்? ஹார்ட் பேஷண்ட்னா ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லு. எங்க எதுக்கு வராரு சார்? துளசி இவர் பொண்ணு தான் சார், பார்க்கணும்னு வந்திருக்காரு. பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போட்டேன் சார், விடுங்க சார். யோ, இப்ப பார்க்க முடியாதியா? அந்த பொண்ணை நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டு வருவோம், அங்க வந்து பாத்துக்குங்க. ஐயா, படுத்த படுக்கையா இருந்து இப்பதான் எழுந்துச்சு வந்திருக்கான். பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். உங்களுக்கு புண்ணியமா போகும், பார்க்க விடுங்கய்யா. தயவு செஞ்சு விடுங்கய்யா. சரி, இன்ஸ்பெக்டர் வரதுக்கு முன்னாடி சீக்கிரமா போய் பார்த்துட்டு போங்க. வாமா துளசி. அம்மா துளசி. பாட்டி, என்னம்மா, உன்னை பத்தி பேப்பர்ல கண்டபடி எழுதிருக்காங்க. என்னால தாங்க முடியலம்மா. ஏம்மா இப்படி பண்றாங்க? என்னாச்சு? உதவி செய்யறவங்கள நல்லவங்க நம்பினப்பா, எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க. யாருமா ஏமாத்தினது? அந்த வேலை ஏதோ நல்லவ மாதிரி நடிச்சு என்ன நல்லா ஏமாத்திட்டான் பாட்டி. வீட்டுக்கு கூட்டிட்டு போனப்போ மயக்க மருந்து கொடுத்து என்ன போட்டோ எடுத்திருக்கான். அட பாவி, அவன் நல்லா இருப்பானா? நாசமாத்தான் போயிருவான். யோ, யாரையா இவங்களை உள்ள விட்டது? முதல்ல வெளியே அனுப்பியா? ஐயா, என் பேத்தியை விட்டுருங்க, நாங்க கூட்டிட்டு போயிடுறோம். நல்ல ஆளு பாட்டிமா. நீ உன் பேத்தி பண்ண வேலைக்கு அவளை நான் வீட்டுக்கு அனுப்ப முடியும், கோர்ட்டுக்கு தான் அனுப்ப முடியும். நாளை கோர்ட்டுக்கு கூட்டு வருவான், அங்க வந்து பாத்துங்க. இப்ப கிளம்புங்க. ஐயா, ஐயா, சார், ஐயா, என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். என்னது அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையா? யோ, உனக்கு பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கா? இருந்ததுன்னா எடுத்து படிச்சு பாரியா. உன் பொண்ணை பத்தின எல்லா வண்டவாளத்தையும் போட்டு வச்சிருக்கான், வித் போட்டோவோட. என் பொண்ணு அப்பாவி சார், அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த வேலாயுதம் தான் ஏமாத்தி திருட்டுத்தனமா அந்த போட்டோலாம் எடுத்திருக்காரு. வேணும்னா என் பொண்ணு கேட்டு பாருங்க. அப்ப போட்டோவை திருட்டுத்தனமா எடுத்திருக்காங்கங்கற. உன் பொண்ணு அந்த வேலாயத்து கூட சேர்ந்து சுத்தினதெல்லாம் பொய். கட்டின புருஷனுக்கே விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்தாலே அதுவும் பொய். அப்படித்தானே? கட்டினவனை விட்டுட்டு இன்னொருத்தரோட குடும்ப நடத்த திட்டம் போட்டிருக்காயா உன் பொண்ணு? அவளுக்கா ஒண்ணும் தெரியாது? என்னம்மா ஏதேதோ சொல்றாங்க, என்ன நடந்துச்சு? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. அந்த வேலாயுதமும் வக்கீலும் என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க. நான் நம்பி நல்லா ஏமாந்துட்டேன்ப்பா. என்கிட்ட சொல்றத இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்கலாமேம்மா. நான் உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கப்பா. எல்லாரும் என்னையே சந்தேகமா பாக்குறாங்க. நான் சொல்றத நம்பாம எல்லாரும் என்னையே தப்பா சொல்றாங்கப்பா. அவமானத்தால என்னால பேச முடியலப்பா. சார், சார், என் பொண்ணு சொன்னதெல்லாம் கேட்டீங்க இல்ல? சத்தியமா என் பொண்ணு அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டா சார். அத நாளை கோர்ட்ல வந்து சொல்ல சொல்லு. உன் பொண்ணு மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னா சட்டமே அவளை விடுதலை பண்ணிடும். சார், நாளைக்கே சட்டம் துளசியை விடுதலை பண்ணிட்டா உங்களால பட்ட கஷ்டத்துக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சார் நீதி? நீங்க பண்றதெல்லாம் மனித உரிமை மீறல் இல்ல? அதான பார்த்தேன். என்னடா மனித உரிமையை பத்தி இன்னும் யாரும் பேசலையேன்னு இப்பதான் நினைச்சேன். நீ வந்துட்டியா? இதுக்குதாயா உன்ன மாதிரி ஆளையெல்லாம் உள்ளேயே விடாம மாட்டடிச்சு விரட்டுற மாதிரி விரட்டுறது. சட்டப்படி நாங்க நடவடிக்கை எடுத்தா அது மனித உரிமை மீறலா? ஏமா, இந்த பொண்ணை சப்ஜெக்ட் கூட்டிட்டு போனோம், வண்டியில கூட்டிட்டு வாங்க. நவரியா? சார், 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 அப்படியே துளசி.
கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். துளசி என் பொண்ணு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க சார் துளசியை சப் ஜெயிலுக்கு தான் சார் கொண்டு போறாங்க. அங்க ஒன்றும் விசாரிக்க மாட்டாங்க சார். நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க, அங்க வச்சு பேசிக்கலாம் சார். கோர்ட்ல கண்டபடி எல்லாம் கேள்வி கேட்பாங்களே, தெரிஞ்சவங்க கிட்டயே பேசுறதுக்கு என் பொண்ணு கூச்சப்படுவா. நாளைக்கு கோர்ட்ல சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். நாங்க எப்படி தமிழை பார்க்க தான் போறோம். தமிழ் கோர்ட்டுக்கு வந்து துளசிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது எங்க குடும்ப பிரச்சனை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் சார். துளசிக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். ஆமா சார், துளசி மேல சந்தேகப்பட்டு கேஸ் கொடுக்குற உரிமை தமிழுக்கு மட்டும்தான் சார் உண்டு. அவங்க அம்மா தலையிட்டதே தப்பு. தமிழே நேர்ல கோர்ட்டுக்கு வந்து துளசி மேல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டா, அவ மேல கேஸ் கொடுக்க யாருக்கும் எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டா, இந்த கேஸே ஒண்ணும் இல்லாம ஆயிரும் சார். நீங்க போய் தமிழை பாருங்கப்பா. அவர் வந்தா தான் என் பேத்தியை காப்பாற்ற முடியும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பாட்டி. இவரை கூட்டிட்டு போங்க, சார் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். துளசியை நாளைக்கு பாத்துக்கலாம் பாட்டி. வா மாணிக்கம், போகலாம். எங்கம்மா? ஆஸ்பத்திரிக்கு தான். எதுக்குமா ஹாஸ்பிட்டலுக்கு? வீட்டுக்கே போலாமா? இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்காகவா நான் உயிர் பழிச்சு ஆஸ்பத்திரியில இருந்து இங்க வந்தேன்? என் பொண்ணை என்னால காப்பாற்ற முடியலம்மா. அப்புறம் எதுக்காகமா நான் உயிரோட இருக்கணும்? உயிரோட இருக்கணும்? தைரியமா இருங்க சார், தைரியமா இருங்க சார். தப்பா எதுவுமே நடக்காது. வாங்க சார் போலாம். சஸ்பென்ஸ் வைக்காம என்ன நடந்ததுன்னு சொல்லு. துளசி அவமானப்பட்டு நின்னாளா? அடக்க முடியாம அழுதாளா? ஐயோ, அதெல்லாம் நடந்தா தானே எனக்கு ஜென்ம சாபல்யமே கிடைக்கும். போட்டோவை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆகி மயங்கி விழுந்துருச்சு சார். சாதிச்சிட்டேன்டா. கலர்ஃபுல்லான ஒரு போட்டோ, கம்பீரமான ஒரு பொண்ணை குப்புறத்தில் இருந்துச்சு பாத்தியா? போட்டோ ஒரு பொண்ணை பணமா மாத்திருமா என்ன? உங்களை விட்டா வேற யாராலையும் இதை பண்ணிருக்க முடியாது சார். போட்டோஸ் ஆர் வெரி எஃபெக்டிவ். ஜெயராஜ், வக்கீல் நம்ம ரொம்ப புகழ்ற மாதிரி தெரியுது. ஆமாங்கய்யா, அவர் ஃபீஸ் அதிகமா எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. எவ்வளவு ஃபீஸ் கேட்டாலும் தரலாம்டா அமுல் பேபிக்கு. நடந்ததை லைவா சொல்லிட்டு இருக்கியே. மேல சொல்லு, மேல சொல்லு. ஸ்டேஷன்ல இருந்த எல்லாருமே அவளை கேவலமா பார்த்தாங்க சார். இனிமே அவ உயிரோட இருக்கிறதுல உபயோகமே இல்லை. செத்துட்டானே வச்சுங்களேன். பல பேர் அறிய தாலி கட்டி அவளை மரியாதையான பொண்டாட்டியா வச்சுக்கலான்னு ஆசைப்பட்டேன். அந்த மரியாதை அவளுக்கு இல்லாம போச்சு. பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்ண காத்திருந்தவனை அவமானப்படுத்திட்டு இன்னொருத்தனோட ஓடி போனான். இப்போ பத்திரிக்கை மூலமாவே மானத்தை வாங்கிட்டேன். பேப்பருக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் வந்துருச்சியா? துளசிங்கிற புனிதமான பேரோட இருந்தவளை நாத்தம் பிடிச்ச எருக்கஞ்செடியா மாத்திட்டேன். இனிமே அவளை பார்க்குற எல்லாருமே அருவருப்போட தான் பார்ப்பாங்க. சார், புருஷன் மேல மோசமான குற்றச்சாட்டை சொல்லி அந்த பொண்ணு விவாகரத்து கேட்கறான்னு சொன்ன உடனே தமிழரசோட அம்மா பார்த்த பார்வை இருக்கே, ஐயோ, கெரசின் இன்னும் தீப்பெட்டியும் கொடுத்திருந்தா அந்த பொண்ணை ஸ்டேஷன்லயே பத்த வச்சிருப்பாங்க. இந்த வெறுப்பு எல்லாருக்கும் அவ பேர்ல வரணும்னு தான் நான் ரொம்ப சிரமப்பட்டு இப்படிலாம் செஞ்சேன். ஹாஸ்பிட்டல் இருக்கிற அவ புருஷனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவளை வெறுத்து ஒதுக்கிடுவான். அப்புறம் அவளை என்ன சார் பண்ண போறீங்க? இனிமே அவளோட ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு நரகமா இருக்க மாதிரி தான் செய்வேன். அவ கால் வைக்கிற இடத்துல நான் முள்ளு வைப்பேன். அவ படுக்கிற இடத்துல நெருப்ப கொட்டுவேன். அவ நிம்மதி இல்லாம தவிக்கணும். அந்த அளவுக்கு என்ன நோகடிச்சிருக்கா. இமையில மண் இல்ல சார், நீங்க கண்ணுல விழுந்த மிளகாத்தூள். இனிமே அவளால நிம்மதியா தூங்க முடியாது. சிஸ்டர், ஹலோ. வேலாயுதம், நான் அக்கா பேசுறேன்டா. அங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? பேப்பர்ல துளசியை பத்தி மோசமா போட்டிருக்காங்க. நான் பேப்பரே படிக்கலையே. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, பேச்ச மாத்தாத. துளசி என்னடா பண்ணி தொலைச்ச? பேப்பர்ல கண்டபடி எழுதி போட்டோ கூட போட்டிருக்காங்க. அக்கா, கண்டபடி எழுதின பேப்பரை நீங்க ஏன் படிக்கிறீங்க? கோவிலுக்கு போனா சாமியை மட்டும் கும்பிடுங்க. நீ அங்க பாவத்தை பண்ணிட்டு இருக்கும்போது நான் இங்க சாமியை கும்பிட்டு என்னடா பிரயோஜனம்? அந்த சாமியை நம்மள மன்னிக்காது. மன்னிக்காத சாமியை நீங்க கும்பிடுறீங்க. திமிரா பேசாத. அந்த துளசி என்னடா பண்ண? அவளை ஒன்னும் பண்ணலக்கா. நீ கும்பிடுற சாமி சத்தியமா நான் அவளை ஒன்னும் பண்ணல. வேண்டாண்டா. நல்லவங்க வாழ்க்கையில விளையாடுனா நம்ம வாழ்க்கை நாசமாயிடும். அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிடாத.
அப்படி பண்றது உன்னை நீயே அழிச்சுக்கிறதுக்கு சமம். நான் எந்த துரோகமும் பண்ணலக்கா. அப்படியே பண்ணாலும் என் வாழ்க்கை ஒன்றும் அழிஞ்சிடாது. நீ கும்பிடுற சாமி என்னை காப்பாத்தும்ல. உன் பேச்சே ஒரு மாதிரியா இருக்கேடா. டேய், அந்த பொண்ணு உன் உயிரை காப்பாத்துற தெய்வம். அவளுக்கு நீ துரோகம் நினைச்சா எப்பவுமே உருப்பட முடியாது. பாத்துற. டேய் டேய் டேய், அட பாவி, புத்தியை காமிச்சிட்டானே. ச்சே, என்னாச்சு திலகா? பேசிட்டே இருக்கும்போது போனை கட் பண்ணிட்டாங்க. இன்னும் அவன் திருந்தலைங்க. நல்லவ மாதிரி நடிச்சு நம்மள ஏமாத்திருக்கான். துளசியோட பேரை கெடுக்கிறதுக்காகவே அவன் நல்ல மாதிரி வேஷம் போட்டிருக்கான். இந்த பாவி நல்லா இருக்கணும்னு நம்ம கோயில் குளம் சுத்திட்டு இருக்கோம். அவன் என்னடா அங்க மேலும் மேலும் பாவத்தை சேர்த்துட்டு இருக்கான். துளசியோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு அவன் விளையாடுவான் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை திலகா. திட்டம் போட்டு அந்த பொண்ணை சிக்க வச்சிருக்கான். பாவங்க அந்த பொண்ணு. அவ பிரச்சனையில இருக்கும்போது நாம இங்க இருக்கிறது சரியில்லை. நாம உடனே அங்க போய் துளசிக்கு என்ன உதவி செய்யலான்னு பாப்போம். சரி திலகா, அப்படியே செய்யலாம். உடனே போகணுங்க. நாம இங்க இருந்து அவனுக்கு புண்ணியத்தை சேர்த்தது போதும். அங்க போய் அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சு பாவத்தை போக்கிக்குவோம். சீக்கிரம் போய் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப திடீர்னு கிளம்பணும்னா ட்ரெயின் பஸ் எதுவும் இருக்காதே. என்னங்க, கார் பிடிச்சு போவோம், இல்ல லாரியாவது பிடிச்சு போவோம். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. நாம உடனே கிளம்புறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரி, நான் டிராவல்ஸ்ல போய் விசாரிச்சுட்டு வரேன். நீ புறப்படுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வை. சரிங்க. சீக்கிரம் அதை வந்துடுறேன். சவுண்ட் வைனே. வேண்டாம் லாவண்யா, மியூட்ல இருக்கட்டும். உங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸ்கேனிங்கா? ஆமா. வந்துட்டு இருந்ததுமா, எனக்கு ஒரே பதட்டமா போயிடுச்சு. டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஐயோ, டேய், பணம் கட்டிட்டேல்ல? கட்டிட்டேம்மா. தமிழ் வயித்துல வலி இருக்குன்னு சொன்னான்ல, அதுக்கு ஸ்கேன் பண்ணு சொன்னாங்க. ஆமாண்டா, அதுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. டேய், டிவில அவளை பத்தி நியூஸ் வந்திருக்கான். லாவண்யா பாத்திருக்காடா. நல்ல வேளை தமிழ் பார்க்கல. பாத்திருந்தா என்ன ஆயிருப்பானோ. இன்னும் எதுக்குமா அவன்கிட்ட மறைக்கணும்? பேசாம சொல்லிடலாமா? இப்ப வேண்டாண்டா, அவன் உடம்பு இப்பதான் தேறிட்டு வருது. இதை வேற சொல்லி அவன் உடம்புக்கு மறுபடியும் ஏதாவது வந்துட போகுது. அம்மா, இத்தனை நாளைக்கு தான் அவன்கிட்ட இருந்து மறைக்க முடியும். காலைல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு அவளை ரிமாண்ட் பண்றது கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்களாம். இனிமே பேப்பர் டிவின்னு நியூஸ் வந்துட்டு தாமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு ஆள் டிவி ஆஃப் பண்ணிட்டே இருக்க முடியுமா? அவனா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடுறதாமா நல்லது. சொல்லலாம்டா, நாம சொல்றத நம்பி நீங்க செய்யறது சரின்னு சொன்னான்னா பரவாயில்ல. ஏன் கோர்ட்ல கேஸ் போட்டீங்க, எதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, நம்ம கிட்ட எகிர்னானா என்னடா பண்றது? ஏமா, நாம என்ன போய் சொல்லிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்? அவ தப்பு பண்ணிருக்கான்னு உறுதியா தெரிஞ்சது. இப்ப அதை அவனும் தெரிஞ்சுக்கட்டுமே. அவனா கூட்டு வந்த இம்சையா அவனா கழட்டி விடணும். அதுக்கு நம்ம உதவி பண்ணா அவன் நம்ம மேல குதிப்பானா? சொல்லிரலாமா? இப்போதைக்கு அவன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்டா. அவனா விஷயம் தெரிஞ்சு நம்ம கிட்ட கேட்டா அப்ப சொல்லிக்கலாம். அது வரைக்கும் அமைதியா இருங்க.